பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான காலை பொழுதில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலம் ஹெவன் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரை பற்றி பேசிக்கொள்வது எவ்வளோ சந்தோஷமான காரியம். அது இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவ்வளோ மகிமை உள்ள தகப்பன், உன்னதத்தில் உயிற்றிருக்கிற தகப்பனை குறித்து நாம் பேசி அவரை பற்றி தியானித்து அவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தி கொள்ளும் போது நம்ம என்னென்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை பற்றி சிறிது நேரம் தியானிப்பதற்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வருவோமா? எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை இந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களில் உள்ள பிள்ளைங்க, பெரிய பெரிய சினி ஃபீல்டில் உள்ள மக்கள், பெரிய அரசியல்வாதிகள், யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்திலே தூசிகளாக மனுஷனால் எண்ணப்பட்ட நமக்கும் அந்த உலகத்தையே படைத்த அப்பாவோடு பேசுவதற்காக நமக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவரோடு உறவாடுவதற்காக எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஏசப்பா நம் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அதை எண்ணி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் வருவோமா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தந்த தகப்பனை நோக்கி பார்க்கத்தக்கதாக, அப்பாவிடத்தில் ஓடி வரத்தக்கதாக, அப்பா நமக்கு சுகத்தை பலத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி அப்பாவோடு நம்ம சிறிது நேரம் அப்பாவோடு அவருடைய காரியங்களை குறித்து தியானிப்போமா? ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். இந்த கால வேளையில் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு காரணமான அந்த பிரதரை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்க நாம் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தோடு உழைக்கிற அத்தனை மிஷனரிகள், ரெக்கார்டிங் தியேட்டரில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பேருக்காக நான் ஜெபிக்கணும். இந்த கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்துக்காக நாம் ஜெபித்து ஆண்டவரை எங்கள் குடும்பத்தையும் ஒரு ஊழியக்கார குடும்பமாக மாற்ற வேண்டும். அப்பா, நாங்கள் கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் குடும்பமும் உமக்காக சேவிக்கணும் அப்பா, உமக்காக வாழணும்னு நம்ம எல்லாரும் அந்த ஆண்டுடைய சமூகத்திலே கொஞ்சம் நேரம் வருவோம்மா? இந்த காலை நேரத்தில் அந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைங்க, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டுடைய பாதத்தில் வரணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்நாள் சொல்கிறது போல, தாவீது நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவன் என்று சொல்கிறது போல, என்னுடைய அப்பா எங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. நான் என்னுடைய உலக தகப்பனை இழந்த போது அந்த நேரத்தில் நான் எடுத்த தீர்மானம், என் அப்பா என்னுடைய அப்பா இனி உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டால் அப்பா இழப்பது போல ஒரு கஷ்டமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அப்பாவுக்கு மேலாக அப்பாவாக அவர் கூட இருக்கும்போது அந்த தைரியத்தை நமக்கு தருவார். இந்த காலை வேளையில் அப்பாவின் சமூகத்தில் வந்து நிற்போமா? அப்பா, உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம், உங்களுடைய பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு வேண்டிய என்னென்ன அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொன்னீரப்பா. இந்த நாளுக்கு என்ன வேணும் அப்பாவுக்கு தெரியும். அப்பா, என்னை நடத்தும் சுவாமி. நான் போக வேண்டிய வழி எங்களுக்கு தெரியாதப்பா, சொல்லித்தாரப்பா. நாங்கள் பேச வேண்டிய வழி எங்களுக்கு தெரியாதப்பா, பேச வேண்டிய காரியத்தை சொல்லித்தாரு சுவாமி. எந்த வேலைக்கு போகணும் அப்பா, என்ன நடக்கணும்ப்பா, எந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும் சுவாமி, என்ன காரியத்தை தீர்மானிக்கணும் அப்பா, எல்லாம் ஒன்று தெரியாது ராஜா. அப்பாவின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட வரணும் அப்பா, நீர் எங்களோடு கூட வரணும் அப்பா. அப்பா, நீர் வரும்போது அப்பா மலை போன்ற காரியத்தை அப்பா பனி போல மாறி போடுமே அப்பா. அப்படிப்பட்ட பெரிய தகப்பனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி.
இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, அற்புதத்தின் நாளாக, நீ நன்மைகளை காண்கிற நாளாக அப்போ நீர் எங்களுக்கு மாற்றியமைத்தபடியா ஸ்தோத்திரம் 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 ராஜா. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை குடும்பமாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்து சுவாமி. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை நீ ஒருபோது கைவிடவே மாட்டிருப்பா, ஒருபோது கைவிட மாட்டீர் கர்த்தாவே. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எப்போது பிரகாசம் அடைந்தனப்பா கர்த்தாவே. இவ்வளோ கஷ்டமான பாதை நேரங்களிலும் அப்பாவை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ராஜா. வெட்கப்பட்டு போகவே முடியாதப்பா ராஜா. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தகப்பனே, பூமியுடைய பாதப்படி கர்த்தாவே, அந்த படி பாதத்தில் வந்து நின்று அப்பாவோடு நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தை வளர்த்து கொள்கிறோம் சுவாமி. அப்பாவோடு பேசுகிறோம் அப்பா, அப்பாவோடு கேட்குறோம் அப்பா. அப்பாவிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ராஜா உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பாவுமே நோக்கி பார்த்தவங்க எங்கள் வைக்கப்பட்டு போனது இல்லை ராஜா. அப்பா அடிகளை அப்பா ஒரு சாட்சியாக எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக நீ மாற்றியமைத்தபடியா ஸ்தோத்திரம் 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 அப்பனே. இந்த ஊழியம் அப்பா இன்னும் மேலே வளரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனின் கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கணும். உங்களுடைய பரிசுத்த கருத்துக்களை எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ராஜா. பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும் அப்பனே. இந்த நேரத்தில் எங்களோடு நீ பேசு ராஜா. நீர் பேசணும் அப்பா. நாங்கள் அல்ல ராஜா, நாங்கள் மறைந்து கொள்கிறோம் அப்பா. நீ பேசணும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரயோஜனமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ராஜாவின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆமீன் ராஜா, ஆமீன் ஆமீன். இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே, எவ்வளோ அழகான ஆண்டவர் நம்ம தாவீது ராஜா, அருமையான நம்ம அப்பாவுக்கு போட்டப்ப ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறன்னா அவர் எப்போது ஜெபத்தை கேட்கிறார். அவர் வந்து உன்னதமான ஸ்தலங்களில் வீற்றிருக்கிற அந்த தகப்பன், ஜெபத்தை கேட்கிற தகப்பன். எவ்வளோ அழகாக பாடல் பழைய காலத்து ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. என்ன அழகான பாடல். போதும் வந்து அந்த ஆண்டவரை நீர் என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய கூக்குரலை எல்லாம் நீர் கேட்குறவர் நீர் மட்டும்தான் சுவாமி. உலக மனுஷன் எல்லாம் எங்களை கொஞ்சம் நேரத்தில் விரட்டி விடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோடு நாங்கள் பேச விரும்புகிறது நீங்கள் மட்டும்தான் அப்பா. உம்மோடு நாங்கள் பேச விரும்புகிறேன்னு ஆண்டவரோடு நம்ம எப்போதும் அந்த ஐக்கியத்தை வைத்துக்கொள்ளணும். இந்த நேரத்தில் உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா என்ற அழகான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்மா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். என் முன்னே அப்பா நீர் நிற்கணும் சுவாமி. அப்பா என்ன செய்தாலும் என் அப்பாவுக்கு முன்பாக நாங்கள் நின்று அப்பாவிடத்தின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக எங்களை நீர் நடத்து சுவாமி. ராஜா அந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்குற தாப்பன் எவ்வளோ பெரியவர் அப்பா. அந்த ஜெபத்தோடு பண்ணும்போது ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். ஆண்டவரோடு அந்த ஜெபத்தோடு ஆண்டவரோடு நம்ம ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளும்போது நம்ம சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியத்தை வைத்து கொள்ளும்போது நம்மை சுற்றி இருக்கிற அந்த பொல்லாத
ஆவிகளோடு வானமண்டலத்தில் உள்ள அந்த பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஆண்டவரோடு அந்த ஜெப ஐக்கியத்தை நாம் வைத்து கொள்ளும் போது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்த முடியும். அந்த அழகான பாயிண்ட்ஸை பற்றி சிறிது நேரம் நாம் சிந்திப்போமா? இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கும் போது மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அந்த ஜெபத்தை கேட்கிற தகப்பனை குறித்து தாவீது ராஜா சொல்லுகிறார். அடுத்தபடியாக நம்ம சொல்லும்போது ஆகார் என்னை காண்கிற தேவன், என்ன அழகாக என்னை காண்கிற தேவன் என்று ஒரு பெயரை போடுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த எந்த பயங்கரமான இடத்துல இருந்து போட்ட போதோ ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று முழங்குகிறார். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார். தாவீது ராஜாவோ தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்திருக்கிறார். சிறிய ஜெபமானாலும் அது பெரிய ஜெபமானாலும் அது சிறியவரானாலும் பெரியவனானாலும் ஏழையானாலும் பணக்காரனாலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒன்று நம் ஜெபத்தை கேட்க விரும்புகிற தகப்பனாயிருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது, நாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாம் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவருக்கு வேதத்தில் உள்ள ஜெபவீரர்கள் ஜெபம் பண்ணும் போது சந்திரனை சூரியனை நிறுத்தினார்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்போ வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார்கள் என்று வாசிக்கலாம். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்கள் என்று வாசிக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்காக தான் ஆண்டவரோடு நம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது அவரோடு நம்ம ஐக்கியத்தை நாம் ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணும்போது அவரோடு நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியத்தை நாம் வைத்துக்கொள்ளும் போது நம் உள்ளுக்குள்ளே இருக்கிற எந்த கஷ்டமானாலும் எந்த கவலையானாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நமக்கு ஒரு புதிய ஆவியை தந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தின் மூலம் என்னென்ன சாதிக்க முடியும் என்பதை குறித்து சிறிது நேரம் நாம் சிந்திக்க முடியும். இந்த நேரத்தில் ஜெபத்தின் மூலம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் வளர்த்த முடியும். ஜெப வேலை என்பது ஆண்டவரோடு நாம் பேசுவதா ஜெப வேலை. ஏசாயா தீர்க்கதரிசியின் அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வனை போல் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலை தோறும் நம்மளை எழுப்புறாரு. கற்றுக்கொள்ளும் போது ஒரு சிஷனை போல அவருக்கு பாதத்தில் உட்கார்ந்து கேட்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளோ பெரிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், விடிய காலத்தில் நீ எழும்பி ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்கிறார். அதிகாலை மேலே எழும்பி அவருடைய பாதப்படியில் உட்கார்வதை ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். எந்த சத்தம் கேட்கும் முன்போ, எந்த ஒரு குருவியின் சத்தமோ, எந்த ஒரு மனுஷனுடைய சத்தம் கேட்கும் முன்பாகவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவருடைய பாதத்திலே நாம் தங்கியிருக்க ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார்னா, அவருக்கு முன்பாக நின்றுட்டு அவன் என்ன காரியத்தை செய்தாலும் என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ற தைரியத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனோடு கூட நின்று அவர் வழி நடத்த வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு பேரும் ஆண்டவர் நீர் கூட அதிகாலை இருட்டோடு எழும்பி பிதாவோடு இப்படி ஐக்கியத்தை நீ வைத்து கொண்டீரே சுவாமி. அந்த கடைசி மறிக்கும் முன் கடைசி நாளில் கூட அப்பாவோடு, அப்பா பிதாவை இதை பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள முடியும், என்னை விட்டு மாற முடியுமானால் மாறட்டும், தாங்க முடியாது என்று அந்த கவலையை கூட ஆண்டவரோடு ஷேர் பண்ணுறாருல்லவா. அதுபோல் ஆண்டவரோடு நம்ம எல்லாவற்றையும் பேசுவதற்கான அந்த உரிமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தை நாம் எப்போதும் நாம் வைத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை மென்மேலும் கனப்படுத்த வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் பிதாவோடு உட்கார்ந்திருப்பது ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எதுக்கு? நான் ஒரே ஒரு நோக்கம், நம்மோடு ஐக்கியம் கொள்வதற்காக. அவர் அப்பா கூட சந்தோஷமாக இருக்கலாம், அவருக்கு கூட ஜாலியாக இருக்கலாம், ஒரு கொள்ளையாடின பொருளாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை, எல்லாவற்றையும் வெறுத்து இந்த உலகத்தில் வந்து நம்மோடு வாழ்ந்து எப்படி மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை விட்டு என்று அப்பாவோடு அவர் இருக்கும்போதும் அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகிறார் அல்லவா. எத்தனையோ பேர் நம்ம கோயிலில் போகிறோம், கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு உலக காரியங்களுக்காக ஓடுறோம். ஆண்டவர் விரும்புகிறது இன்னும் கொஞ்சம் நேரம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்குற தகப்பன் விரும்புகிறது அவரோடு உள்ள ஐக்கியம். நம்ம நினைப்போம் பெற்றோருக்கு தேடி போகிறோம், பேரண்ட்ஸை பார்க்க போகிறோம், அவங்க விரும்புகிறது என்ன, என் பிள்ளை இன்றைக்கி வருவான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுபோல் நம்ம படைத்த தகப்பன் விரும்புகிறது அவரோடு உள்ள ஐக்கியத்தை, அவரோடு உள்ள ஐக்கியம். அந்த ஐக்கியம்
பாக்கியம் ஜெபத்தினால் மட்டுமே முடியும். அந்த ஜெபத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் டைமை கூட்டணும். இசப்பா, எங்களுக்கு உள்ளது எல்லாம் அப்பாட்ட கொட்டுறது சுவாமி. நீர் கேட்க வல்லமை உள்ளவர் சுவாமி. நீர் எங்களுக்கு பலனளிப்பீரப்பா, நீர் எங்களுக்கு பதிலளிப்பீர். என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் அப்படி தான். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் பாதையில் நடந்து செல்வேன். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் அப்பாட்டத்தை நான் ராத்திரி 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழும்பி விஷயத்தை மூடிட்டு ஆண்டவருக்கு முன்னால் நிற்பேன். எசப்பா, நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறப்பா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் சுவாமி. சத்துருக்கள் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தகப்பன் சுவாமி. நீப்பா, எங்கள் மூலம், எங்கள் குடும்பத்தின் மூலம் நீர் மகிமைப்படணும் அப்பா, நீர் மகிமைப்படணும் அப்பா. நாங்கள் கடந்து போக வேண்டிய வழி எங்களுக்கு தெரியலப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் பெரிய அதிசயமான காரியங்களை காலம் எழும்பி பார்க்கும்போது பெரிய அதிசயங்களை நாங்கள் காண செய்வார். எவ்வளோ பெரிய தகப்பன். அவரோடு உள்ள ஐக்கியத்தை நீ டைமை பார்க்கக்கூடாது. 3 மணி நாள் நம்ம எழுப்பி விடும்போது, ஆண்டவர் எழுப்பி விடும்போது நான் உடனே அவரோடு பேசுவதற்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது அவரோடு உள்ள ஐக்கியத்தை. எத்தனை மணி நாளும் சரி, டயர்டாக இருக்குன்னு தூங்க விரும்பக்கூடாது. ஆண்டவரே என்னை பலப்படுத்துவோன்னு கேட்கும்போது ஆண்டவர் பலனை தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அவரோடு உள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்துவோமா? அடுத்தபடியாக ஜெபத்தின் மூலம் சுத்திகரிப்பு. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது பாவம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அபிஷேகம் வந்துச்சு, நான் ப்ரே பண்ணிட்டேன், நான் அச்சிக்கப்பட்டுட்டேன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தாழ்ந்து அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறார், தேவனே என்னை அறிந்து என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் சுவாமி. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் சுவாமி. இப்படி அழகாக கேட்குறார். ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை எடுத்துடணும். ஆண்டவரை உண்மை வேதனைப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்காப்பா, அதெல்லாம் மாற்றி போடும்ப்பா. அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறதா என் வாழ்க்கையாக இருக்கணும். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவரத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் பலன் மேல் பலனை தந்து நம்மளை நித்திய வழியில் ஒவ்வொரு நாள் நடத்துவார். நமக்கு ஜெபத்தில் நம்ம இந்த டைமை குறைக்கவே கூடாது. அந்த டைம் குறைக்கும் போது வேண்டாத காசிப்பிங், வேண்டாத பேச்சுகள் நம்ம முன்னால் வரும், மாம்ச சிந்தைகள் நம்ம முன்னால் வந்துடும். ஆண்டவர் விரும்புகிறது எப்போது அவரை போல நல்ல காரியங்களை யோசித்து நல்ல காரியங்களை செய்து அவருக்காக உழைக்கும் போது, அவருடைய காரியங்களுக்காக உழைக்கும் போது, நம்முடைய வேலையில் உண்மையுமாக இருக்கும்போது உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் கூப்பிடும்போது சந்தோஷத்தோடு அவரை எதிர்கொண்டு போக முடியும். ஆண்டவர் விரும்புகிற அந்த பாவம் இப்போ ஆண்டா ஏசாயா சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வந்தபோது உணர்த்தப்பட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நாள், ஐயோ அதம்மானே, நான் அஸ்த உதடு உள்ள மனுஷன் மத்தியிலே நடுவிலே வாசமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அழுது புலம்பினார். அவர் அப்படி அந்த ஆலயத்துக்கு வந்தபோது, தேவ சமூகத்துக்கு வந்தபோது அவர் ஆண்டவரால் உணர்த்தப்படுறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஆண்டவருக்கு முன்பாக அவர் தாழ்ந்து அறிக்கையிட்ட போது ஜெப நேரத்தில் சேராபின் ஒருவர் பறந்து வந்து அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி குரடை எடுத்து வந்து ஏசாவின் உதடுகளை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினான். நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஏசாயா 6:4 ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உணர்த்துவார். ஒரு இடத்துல இருட்டாக இருக்கும்போது அங்கே இருக்கிற டஸ்ட் ஒன்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சன்லைட் அதுக்குள்ளே பாஸ் பண்ணி வரும்போது அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாம், அந்த ரூமில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம உள்ளத்தில் இருக்கிற கபடுகள், நம்ம இடத்தில் இருக்கிற அஸ்தங்கள், நம்ம இடத்தில் இருக்கிற பொறாமைகள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நமக்கு திட்டம் தெளிவாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொடுக்கும்போது நம்ம அவருடைய அறிக்கையிட முடியும். ஆண்டவர் நமக்கு உள்ளுக்கு வரும்போது, ஜெப ஐக்கியத்தில் வளரும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மென்மேல நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபத்தின் மூலம் அசுத்த ஆவிகள் நம்மை விட்டு மாறி போகும். ஜெபத்தின் மூலம் ஆவிகள்லாம் கிடைக்கும். பயங்கரமான இப்போ ஆண்டவர் கூட 40 நாள் அந்த உபவாசம் செய்து பண்ணி முடித்த உடனே சோதனைக்காரன் வந்து நிற்கிற ஆண்டவரை சோதிக்க. எப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழ்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவன் ஜெயம் கொண்ட கர்த்தர் நீர் பெரியவர் சுவாமி, அந்த தகப்பனை எங்களுக்கு ஜெபத்தின் மூலம் அப்படிப்பட்ட பொல்லாத சத்ருவின் தலையை அப்பா எங்களாலும் நசுக்க முடியும் என்று ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் வரும், எத்தனையோ போராட்டங்கள், பிள்ளைகளுக்கு லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு பயங்கரமான போராட்டங்கள் வரும், மரண போராட்டங்கள் வரும், குழப்பங்கள் வரும். ஆனால் ஆண்டவரே, அந்த பிசாசின் தலையை நசுக்கி ஜெபிக்க எங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து வழி நடத்த வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். எத்தனையோ இடத்துல
போதைப் பொருட்களுக்கு பிள்ளைங்க அடிமையாகிறாங்க, எத்தனை குடும்பங்கள் அடிமையாகிறாங்க, எத்தனை நாள் விபசார ஆவிகளினால் எத்தனை குடும்பங்கள் மாறி போகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பல்லாத சத்துரு அந்த குடும்பங்களை நுழையும் போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஜெபித்து, ஏசப்பா இந்த பொல்லாத ஆவிகளை எங்கள் குடும்பத்திலிருந்து மாற்றி போட உமக்கு முடியும் சுவாமி. அன்றைக்கு அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வீட்டுக்கு வாசலில் உங்களுடைய இரத்தம் பூசப்பட்ட போது அந்த சங்கார தூதன் அதை கடந்து போனானே சுவாமி. அதுபோல் ஏசப்பா உம்முடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் எந்த போராட்டங்கள் எங்களை தொடாது என்று நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆவிகளின் பிடியிலிருந்து நம் குடும்பங்களை வெளியேற்றி ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக ஜெபத்தின் மூலம் ஆசீர்வாதங்கள், எத்தனையோ ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தகப்பன் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு பிதா என் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே கேளுங்கன்னு தான் சொல்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் கேட்குறது நல்ல காரியத்துக்காக கேளுங்க, தப்பான காரியத்தை ஆண்டவர் கேட்க விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் நாம மகிமைப்படும்படியாக அதை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் குடும்பத்தில் பிள்ளைகள் சொல்லுவாங்க, இப்போலாம் என்னுடைய டாக்டர் அம்மா துபாயில் இருக்க அப்பா சொல்லுவாள், அம்மா எனக்கு ஒரு ஆளுக்கு வேண்டி ஜெபிக்கிற கூட எனக்கு ஆண்டவர் அந்த கிரேஸை தந்திருக்காங்க. அவங்க சிக்காக இருந்தால் அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்க கூட எனக்கு அந்த கிரேஸை தந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அந்த அந்த வலிமை அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கத்தக்கதான என்ன ஒரு டாக்டராக என்னை லீட் பண்ணுறாரு, என்னை கைட் பண்ணுறாருன்னு நீங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த வல்லமையை தாரும், எங்களுக்கு ஒரு வல்லமையை தாரும் சுவாமி. எனக்கு காலேஜில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வரும் சுவாமி, நான் ஒருத்துக்குமே தகுதி இல்லைப்பா, ஆனால் நீர் இதெல்லாம் நடத்துக்கு ஒரு திக்குவாயான என்ன மோசே போல ஒன்றுக்கு தரான் இல்லை என்ன நீ நடத்துவே நான் காட்டு ஆண்டவரை நீ நடத்தணும்னு கேட்கும்போது ஆண்டவர் நம்ம நடத்த வல்லமை உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் 1000 பிள்ளைங்களை அவருக்கு ஹவுஸில் வச்சு அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு எல்லாம் சரிமையும் அவருக்கு ஃபீட் பண்ண டைம் கிடைக்காது, ஒன்றுமே ஃபுட் கிடைக்காது. ஆனால் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவத்தில் கேட்பாராம். ஆண்டவர் அது கிடைக்கும் மட்டும் முழங்கால் படி கேட்கும்போது ஆண்டவர் அதை கொடுப்பாராம். கொடுத்த நேரத்துலேருந்து அவர் துதிக்க ஆரம்பிப்பாராம். முழு நேரம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் துதித்து 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 அநேகம் அனாதை சிறுவர்களை ஆண்டவருக்கென்று வளர்த்து விட்ட ஜார்ஜ் முல்லருடைய ஸ்டோரியை நான் வாசிக்கும்போது ஜெபத்தினாலே கட்டப்பட்ட அந்த பெரிய ஒரு ஆர்ஃபனேஜ், அந்த ஜெபத்தின் மூலம் எத்தனை பிள்ளைகளையும் நாம் ஃபீட் பண்ண முடியும், எத்தனை ஊழியங்களை நாம் தாங்க முடியும், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க முடியும், எத்தனை ஊழியங்களை வளர்த்துவதற்கு நாம் காரணமாக இருக்க முடியும். அந்த காரியத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. குழந்தையை இல்லைன்னு சொல்லி அந்நாள் வந்து கேட்குறா, பொருத்தனை செய்து ஜெபிக்கிறா. அப்போ ஆண்டவர் ஒரு பிள்ளை இல்லை, அவளுக்கு கேட்டதுக்கு பதிலாக 5 பிள்ளைகளை கொடுக்குறாரா. எவ்வளோ பெரிய ஆண்டு 1 சாமுவேல் 1:11 அண்ணாவுடைய பொருத்தனை கர்த்தர் சாமுவேலை தந்ததோடு இன்னும் 5 குழந்தைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா. ஒருத்தருக்கு ஞானம் இல்லையா, சாலமனை போல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் சுவாமி, இந்த ஜனங்களை எல்லாம் நடத்துறதுக்கு ஞானம் வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தர வல்லமை உள்ள தகப்பன். ஆபத்து வேலையா சங்கீதம் 50:5 பிடித்துக்கிடுவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொல்கிறாள். ஆபத்தான நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் பதிலளிக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. ஒரு மனுஷனுக்கு ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நான் நன்மை கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நான் நன்மை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது மற்றவர்களுக்கு நான் நன்மையை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் நம்ம ஜெபத்தை கேட்குற தகப்பன் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அவர் எப்போது நம்மோடு இருக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம நினைப்போம், என் பிள்ளை தூரம் இருக்குது, எங்கள் ஃபேமிலி தூரம் இருக்குது, எங்கள் பேரண்ட்ஸ் தூரம் போயிருக்காங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் மீன் பிடிக்க போயிருக்கார், என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்கார். ஆனால் எங்கு சென்றால் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டோடைய கரை அந்த குடும்பத்தோடு, அந்த பிள்ளைகளோடு, அந்த வேலைக்கு போன மக்களோடு ஆண்டோடைய கரை இருக்கும். எப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்திலிருந்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்த வல்லமை உள்ள தகப்பனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அது எப்படிப்பட்ட தூரத்தில் இருந்தாலும், எவ்வளோ கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்தாலும் ஆண்டோடைய கண்கள் அவரை பாதுகாத்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபித்த ஜெபத்தை யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் பார்க்கும்போது
இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கண்டு குட்டிகளை எல்லாம் உண்டாக்கி அவங்க எல்லாம் இது எங்களை தான் இவங்க தான் எங்களை பாதுகாத்தாங்கன்னெலாம் ஜெபிச்சா அவங்களுக்கு இப்போ புகழ்ச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் அதை ரொம்ப வெறுக்கிற தகப்பன் அவர். அப்போது அந்த நேரத்தில் கோபாக்குன்னு அவர் மேலே மூள போகுதுன்னு அவர் மோசைக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் மோசை என்ன செய்கிறாருன்னா, ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகாபெரிய பாவம் செய்திருக்கிறாள் ஆண்டவரே, ஆகிலும் தேவரே அவள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அன்று மோசே ஜெபித்த ஜெபம் அந்த கோபாக்கினே மாற்றியது. நாம் அஸ் எ லீடர், அஸ் எ ஃபேமிலி பர்சன், அஸ் எ ஃபேமிலி அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே அந்த பாவத்தை சுமத்தக்கூடாது சுவாமி, என் குடும்பத்தின் மேலே சுமத்தக்கூடாது சுவாமி என்று நாம் வைராக்கியமாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் நன்மை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதுபோல் தாவீது ராஜா ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று விண்ணப்பம் பண்ணினவர்களை நாம் பார்க்கலாம். 1 நாளாகும் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு எருசலேமுக்கு முன்பாக நின்ற பொழுது தாவீது கர்த்தருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவர் இந்த ஆடுகள் என்ன செய்து என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். கர்த்தர் உடனே அந்த வாதையை நிறுத்தினார். வாசிக்கணும், நம்ம யாருக்கு மேலே அந்த வாதை வரக்கூடாது. அவர் செய்த தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணணும், அவங்க அதை உணர்ந்து அவங்களும் ஒரு புது மனுஷனாக மாறணும்னு நாம் ஜெபிக்கணுமே தவிர அவங்க அழிந்து போகணும், அவங்க கெட்டு போகணும். நம்ம ஒரு நாள் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வரவே கூடாது. அவர்களுக்காக ஜெபம் ஆண்டு விரும்புகிற தகப்பனாக இருந்தார். ஆண்டு கடைசி நேரத்தில் கூட அந்த கல்வாரி சிலுவையில் இருந்த போய் கூட மன்னிக்கிறதா ஆண்டு விரும்பினார். அவளுக்காக ஜெபிக்க தான் விரும்புகிறாங்க. அவருடைய சீஷர்கள் அவளை மறுதளித்த போது கூட அவளை நோக்கி பார்த்தாரே தவிர அவளை வேதனைப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவரோடு நாம் எப்போது நம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் எப்போது நம்மோடு உறவாடுகிற தகப்பனாக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்குறது அப்பா, நீங்கள் ஜெபத்தின் மூலம் என் அப்பாவோடு எங்களுக்கு பேசுகிறார். அந்த வல்லமையை தந்திருக்கிறீரப்பா, எங்களை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறப்பா, நாங்கள் எங்களையே உணர்ந்து கொள்கிற அந்த வல்லமையை தந்திருக்கிறப்பா, அசுத்தாவியலை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறதுக்கான அந்த பரிசுத்தாவியருடைய துணையோடு கட்டி ஜெபிக்கத்தக்கதான வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஜெபத்தின் மூலம் சுவாமி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வல்லமை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா. ஜெபத்தின் மூலம் அப்பா மற்றவருடைய அநேக மக்களை அப்பா ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, அவளுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாகப்பா எங்களுக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீரப்பா. அப்பா இவ்வளோ பெரிய தகப்பனப்பா, உம்மோடு நாங்கள் பேசும்போது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு அப்பா உன் ராஜ்யத்துக்கு அநேக மக்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து உருவாக்கும்ப்பா, எடுத்து உருவாக்கும்ப்பா. அப்பா எங்களை எடுத்து உருவாக்கும் கர்த்தாவே, உமக்காக எடுத்து உருவாக்கும் உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய ராஜ்ய பணிகளை செய்யத்தக்கதாக சுவாமி. உம்முடைய கடைசி காலங்கள் வைக்கப்பட்டிருக்கோம்ப்பா. யுத்தத்தின் சத்தத்தை கேட்கும் போதுப்பா உம்முடைய வருகை சமீபமாயிற்று என்பதை நாங்கள் அறிகிற நேரத்தில் அநேக மக்களை உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. ராஜாவின் பிரசன்னத்துக்குள் எங்களை மறைத்துக்கொள், பாங்குட்டங்களை எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென் ஆமென். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன், சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதா